விஜய் சார் மற்றும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் தான் விஜய் சாருடைய கெரியர்ல கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு அப்போது ரசிகர்களுமே கருதுனாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போது தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் என்ட்ரி கொடுத்திருந்தார். ஸோ தான் சினிமாவை விட்டு விலகி முன்னேற அரசியலில் ஈடுபட ஆர்வம் காட்டி வருவதாக அப்போது சொல்லியிருந்தாரு. ஆகையால கோட் படத்தோடு இவருடைய சினிமா கெரியர் முடிந்ததாக சொல்லப்பட்டது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய அறிவிப்பு வெளியாச்சு. ஸோ ஆகையால இந்த படம் தான் கடைசி படம் அப்படின்னு ரசிகர்களுமே முடிவு பண்ணாங்க. மேலும் தளபதி விஜய் அவர்களுமே இதனையே தான் உறுதி பண்ணாரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றது. கோட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்ல விஜயகாந்த் சாருடைய ஏஐ காட்சிகளுமே இடம்பெற்றிருக்கும். விஜய் சாருக்கு எந்த அளவிற்கு மாஸ் இருக்கோ அதே அளவிற்கு விஜயகாந்த் சாருடைய இந்த காட்சிகளுக்குமே செம்ம மாஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. சோ அவருக்கு ட்ரிபியூட் பண்ற விதமாகவுமே இந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. சோ ஆகையால அடுத்த படத்திலுமே, அதாவது விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்திலும் விஜயகாந்த் சாருடைய காட்சியை பயன்படுத்தலாம் அப்படின்னு படக்குழுவிடம் ஆலோசனை நடத்திருக்காராம் தளபதி விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட அதற்கான காட்சிகளுமே உருவாக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் திடீரென பாத்தீங்கன்னா தமிழக எலெக்ஷன்ல பல திருப்பங்கள் நடந்தது. திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததுல இருந்து தேமுதிகவுடைய பேச்சு ஒரு விதமாகவே மாறுச்சு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா இதற்கு தேமுதிக தரப்புல இருந்து எதிர்ப்புமே தெரிவிக்கப்பட்டது. ஆகையால ஜனநாயகன் படத்துல இருந்து அந்த காட்சிகள் நீக்கப்பட்டது. ஆனால் தற்போது நீக்கப்பட்ட காட்சிகளை படக்குழு ரிலீஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ அந்த வகையில விஜயகாந்த் சார் காட்சிகளை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற ஆலோசனையில இருக்கும் போதே மீண்டும் தேமுதிக தரப்புல இருந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த காட்சிகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறி வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.